இப்போ இந்த பேட்டரிக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இந்த பேட்டரியிலேருந்து எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஒரு பேட்டரிக்குள்ள 2 சைடு இருக்கும். இந்த மாதிரி 2 லேயர் பேட்டரிக்குள்ள இந்த மாதிரி ப்ளஸ் சைடு அண்ட் மைனஸ் டெர்மினல் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் டெர்மினல் ஒன்று மைனஸ் டெர்மினல் ஒன்று இருக்குங்களா. அதில் ப்ளஸ் டெர்மினலில் கேத்தோட் சைடுன்னு சொல்லுவாங்க. கேத்தோட் சைடில் வந்து கோபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு எலமெண்ட் இருக்கும். அப்புறம் அலுமினியம் கலெக்டர்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். இதுவே மைனஸ் டெர்மினல், அது வந்து ஆனோட்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லித்தியம் இருக்கும், கார்பன் கிராஃபைடு இருக்கும், அப்புறம் காப்பர் கலெக்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ இதுக்குள்ள இந்த ரெண்டுமே டைரக்டா டச் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா ரியாக்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ப்ளோடும் ஆகலாம், ஃபயரை வந்து சீக்கிரமா கிரியேட் பண்ணிடும். அதனாலதான் பேட்டரிஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, இதுக்கு நடுவில் எலக்ட்ரோட் ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது எக்ஸா ஃப்ளோரோஃபேட் அப்படின்னு ஒரு லிக்விட் ஃபார்ம்ல, அது கிட்டத்தட்ட ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் இதுல வந்து எலக்ட்ரோடா யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து செப்பரேட்டராகவும் இதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா ரியாக்ட் ஆகி இது வந்து பிளாஸ்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு லேயர் தான் நமக்கு வந்து பேட்டரியா மடிச்சு கொடுத்து இந்த மாதிரி மாத்திருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டரிஸ்லும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மைனஸ் சைடு ஆனோடு இருக்கு இல்லையா, இதுக்குள்ள லித்தியம் அயான் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இப்போதைக்கு இது வந்து லித்தியமா தான் இருக்கும். இது எப்படி அயானா மாறுதுன்றதையும் நான் சொல்றேன். எல்லா பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லீ அயானா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல லீ அயான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேட்டரிக்குள்ள இருக்க ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம். இந்த லித்தியமை வச்சுதான் இந்த லீ அயான் அப்படிங்கிற பேரை வந்து பேட்டரிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயான் ஒரு சைடு இருக்கு, ஆனோட் சைடுல பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் இருக்கும், கார்பன் கிராஃபைட் இருக்கும், காப்பர் கலெக்டர் ஒன்று இருக்கும். அதுவே கேத்தோட் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளஸ் டெர்மினல் சைடு, கோபால்ட்னு ஒரு எலமெண்ட் இருக்கும், அது கீழே அலுமினியம் கலெக்டர்னு ஒன்று இருக்கும். இந்த கோபால்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்க நான் லீ கோபால்ட் ஆக்சைடு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து லித்தியம் கோபால்ட் ஆக்சைடா மாறும். அதுவும் நான் எப்படின்றது சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல் கொண்ட ஒரு எலமெண்ட், இந்த கோபால்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகல் அதிகமாக கொண்ட ஒரு எலமெண்ட். இப்போ மைனஸ் சைட்ல இருக்கிற லித்தியம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கோபால்ட் சைடுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆகுறது தான் நம்ம பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மதர் போர்டோ இல்லை லைட்டு இல்லை டிசி மோட்டரு எதுவாக இருந்தாலும் இந்த ஆனோட் சைடையும் கேத்தோட் சைடையும், அதாவது மைனஸ் டெர்மினலையும் பிளஸ் டெர்மினலையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லோடர் இருந்துச்சுன்னா இந்த லித்தியம்ல இருக்க எலக்ட்ரான் எல்லாம் இந்த லோடர் மூலியமா ஃப்ளோ ஆகி, அதாவது இந்த லோடர் லைட்டாகவும் இருக்கலாம், சின்ன ஒரு லைட் எக்ஸாம்பிளுக்கு வச்சோன்னா இந்த லைட்ல ஃப்ளோ ஆகி லைட் மூலியமா போய் கேத்தோட் சைடு வந்து சேரும். ஏன்னா கோபால்ட் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல். இங்க இருக்கிற நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிகல் எல்லாமே கோபால்ட்டோடைய பார்ட்டிகளுக்கு மூவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல் அதிகமாயிட்டு வரும். ஏன்னா ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இது அதிகமான நெகட்டிவ் பார்ட்டிகளா இது மாறிடும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பார்ட்டிகளா மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா ஒரு ஃப்ளோக்கு அப்புறம், அதாவது ஒரு 50% மூவ் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்க எலக்ட்ரான் 50 இங்க மூவ் ஆயிடும், இந்த பக்கமும் 50 இருக்கும், மீதி இருக்க 50 இங்க மூவ் ஆகுது. ஏன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆயிடும் இல்லையா. ஏன்னா லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் வருது. இது ஹை ப்ரெஷரா இருக்கும், இது லோ ப்ரெஷரா இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மூவ் ஆகாது. அந்த மாதிரி டைம்ல இந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணுன்னா இங்க இருக்கிற லித்தியம் ஆட்டோமை அழகா இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணும். அப்படி மூவ் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற லித்தியம்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிருக்கும். அப்படி லாஸ் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா இது லித்தியம் அயனா மாறிடும். இந்த பக்கத்துல இருக்க கோபால்ட்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற லித்தியம் ஆட்டம் பார்த்தா எலக்ட்ரோலைட் வழியா இந்த பக்கத்துக்கு மூவ் ஆயிடும். அப்போ வந்து கோபால்ட் வந்து லித்தியம் கோபால்ட் ஆக்சைடா மாறிடும். இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனாலதான் இதுக்குள்ள வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஃபுல்லா நடக்கும். இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற 50% எலக்ட்ரானும் இன்னும் அதிகமா இங்க ஃப்ளோ ஆகி 100% இங்க மூவ் ஆகி வந்துடும்.
இங்க அப்போ வந்து 0 எலக்ட்ரான்ஸ் வர அளவுக்கு வந்துடும். அப்படி வரும்போது தான் பேட்டரி நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ட்ரைன் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடும். இதுவே மறுபடியும் சார்ஜ் பண்ணும்போது இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆயிடும். மறுபடியும் லித்தியம் ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ராய்ட் வழியா இந்த பக்கமாவே மூவ் ஆகி இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயிடும். இப்போ நீங்க சார்ஜில் கனெக்ட் பண்ணா இப்படி தான் நடக்கும். இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க மூவ் ஆயிடும். பட் இதுக்குள்ள இருக்கிற ஆட்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு வந்து லித்தியம் மட்டும் இங்கிருந்து மூவ் ஆயிடும். இது மறுபடியும் கோபால்ட்டா மாறிடும். இது மறுபடியும் லித்தியமா மாறிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும்போது இது லித்தியம் அயனா மாறும். இது லித்தியம் கோபால்ட் ஆக்சைடா மாறிடும். இப்படி கண்டினியூஸா நடக்கிறதுனால தான் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணி அடிக்கணும். இதுவே நான் ரீசார்ஜபிள் பேட்டரியில ஒரு வாட்டி மட்டும் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. அது நான் ரீசார்ஜபிள் பேட்டரியா மாறிடும். இதுதான் பேட்டரிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். இதை முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஈஸியா சொல்லியிருக்கேன். இது இன்னும் டீப்பாகவும் இருக்கு. பட் வந்து இப்போதைக்கு பேசிக்கா புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது இன்னொரு எக்ஸாம்பிள்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லவும் நான் ட்ரை பண்றேன்.